இயேசு முதலில் நானே மேசியா என்று நேரடியாக யாரிடம் சொன்னார் தெரியுமா? அது ஒரு சமாரிய பெண்மணி. அவளோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது. அவள அவர் கிராமத்திலேயே பலர் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஒரு நாள் நண்பகல் நேரம். வெயில் கொதிக்குது. அந்த நேரத்தில் யாரும் கிணற்றுக்கு வரமாட்டாங்க. ஆனா அந்த பெண் மட்டும் தனியா தண்ணீர் எடுக்க வந்தா. ஏன்னா கூட்டத்தோட வர்றத காட்டிலும் மக்களின் தீர்ப்பான பார்வையை தவிர்க்கிறது அவளுக்கு முக்கியம். அவளோட கடந்த காலம் எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு 5 திருமணங்கள் உடைந்திருந்தது. இப்போ அவள் தன் கணவன் இல்லாத ஒருவனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவமானம் அவள சமுதாயத்திலிருந்து தள்ளி வைத்திருந்தது. ஆனா அந்த நாளில் அந்த கிணற்றருகில் இயேசு அவள காத்திருந்தார். இயேசு களைப்பாகவும் தாகமாகவும் இருந்தார். அந்த பெண் வந்ததும் இயேசு அவளிடம் ஒரு சாதாரணமான வார்த்தை சொன்னார். எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு. அந்த ஒரு வாக்கியம் பல எல்லைகளை கடந்து போனது. யூதர் சமாரியர் பிரிவு, ஆண் பெண் எல்லை மதவிதிகள் எல்லாமே உடைந்தது. இயேசு அவளுடைய அசுத்தத்தை நிரூபிக்க வரவில்லை. கிருபை அவளை தேடி வந்தது என்பதை காட்ட வந்தார். அதற்கு பிறகு அவர் ஒரு ஆழமான விஷயம் சொன்னார். நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்குள் நித்திய ஜீவனுக்காக ஊற்றெடுக்கிற நீரூற்றாக மாறும். அவளுக்கு முதலில் புரியவில்லை. அவள் இன்னும் கிணற்றுத் தண்ணீரை பற்றிதான் யோசித்தாள். ஆனா இயேசு பேசினது வேறொரு தாகத்தை பற்றி. ஆத்துமாவின் தாகம். உறவுகள் நிரப்ப முடியாத தாகம். புதிய தொடக்கங்கள் கூட மறைக்க முடியாத வெறுமை. பின்னர் இயேசு அவளுடைய வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தார். அவள் மிகவும் மறைக்க விரும்பிய காயங்களை அவர் துல்லியமாகச் சொன்னார். ஆனா அவர் அவளை அவமானப்படுத்தவில்லை. உண்மையை பயன்படுத்தி அவளை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அவள் மெதுவாகச் சொன்னாள், மேசியா வரும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்குச் சொல்லுவார். அப்போது இயேசு அவளிடம் நேராகச் சொன்னார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற நானே அவர். அந்த நிமிஷம் அவள் வாழ்க்கையே மாறிப்போனது. அவள் தன் தண்ணீர் குடத்தையே அங்கே விட்டுவிட்டு நகரத்துக்கு ஓடினாள். அவள் அனைவரிடமும் கூப்பிட்டாள், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன ஒரு மனிதரை பார்க்க வாருங்கள். இவர் மேசியாவாக இருக்க முடியுமா? சமூகத்தால் மிகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் அந்த நாளில் சாட்சியாக மாறினாள். அவளுடைய சாட்சியத்தினால் அந்த நகரத்தில் பலர் இயேசுவை நம்பினார்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. இயேசு உங்களை சந்திக்கும்போது உங்களை தண்டிக்க வரமாட்டார். அவமானத்திலிருந்து உங்களை மீட்கவே வருவார். நீங்க உங்களை தகுதியற்றவர்களாக உணர்ந்தாலும், உங்கள் கடந்த காலம் உங்களை கட்டி வைத்திருந்தாலும், இயேசு இன்னும் சொல்கிறார், நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தருவேன். இந்த மெசேஜ் உங்க மனச தொட்டிருந்தா கமெண்ட்ல எழுதுங்க. ஜீவ தண்ணீர் தாரும் இயேசுவே. இந்த நம்பிக்கை இன்னொருவருக்கும் சேரட்டும். இந்த வீடியோவை பகிருங்கள்.